ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே லஞ்ச் எங்கள் வீட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்மியான ப்ரான் பிரியாணிங்க. குட்டி குட்டி ப்ரான்ஸை போட்டு சூப்பராக ஒரு பிரியாணி பண்ணி, கூடவே பார்த்திங்கன்னா ஜம்போ ப்ரான்ஸ் வீட்டில் இருந்துச்சு. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு பெப்பர் கிரேவி மாதிரி பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் எக்கை பாயில் பண்ணி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஆனியன் குக்கும்பர் ரைத்தா, அவ்வளோதாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க லஞ்சு. பிரியாணி அருமையாக நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா சில்லிஸுங்கிற அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தது கிடையாது, சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தோணுச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிரில்டு சிக்கன் வித் பாஸ்தா அது ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரெஃப்ரெஷ்னரோட. அண்டு ஸ்டார்டருக்கு 3 இருக்குங்க அந்த பிளேட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா கையில் வச்சுருக்கிறது இப்போ எக் ரோலுங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு எக்கு உள்ளே இருக்கிற மாதிரியே இருக்காது. உள்ளே ஸ்பினிச்சு, கார்னு, ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் ஏதோ பீன் மாதிரி இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க, அழகாகவும் இருந்துச்சு. இந்த ஃப்ரைடு சிக்கன் பார்த்திங்கன்னா அவுட்டர் லேயரில் ஏதோ சாஸில் கோட் பண்ணியிருந்தாங்க. அது கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்துச்சு. இது மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இந்த நேச்சோஸ் வித் இந்த சால்சா ஃப்ரீன்னு போட்டிருந்தாங்க. சொல்லுங்கள் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு இதை சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க. இது ஒரு டைமில் இந்த நேச்சோஸ் நான் ஒரு அடிக்ட்டுன்னு சொல்லிக்கலாம். அந்த சால்சாவோடு சாப்பிடும்போது நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். சால்சாங்கிறது ஒரு டொமேட்டோவில் பண்ணுற ஒரு ஐட்டங்க. அந்த டிப்பு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இது 3ஆவதாக இருந்த ஸ்டார்டர் என்னென்னா மொசரல்லா சீஸை ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அவுட்டர் கோட்டிங் சூப்பராக இருந்துச்சு. அந்த மசாலா அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு மொசரல்லாவும் முடிக்க முடியாதுங்க. ஏன்னா அது அவ்வளோ ஹெவியான ஒரு ஃபீல் கொடுக்கும். ஏன்னா சீஸே ஹெவி தான். ஸோ எங்களால் சாப்பிடவே முடியல. ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு அந்த பாஸ்தா மட்டும் மிச்சம் ஆயிடுச்சுங்க. சரி டுக்கோ பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக டெசர்ட்டோடு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம். டெசர்ட்டுக்கு பார்த்திங்கன்னா மவுண்டன் லாவா கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கீழே சாக்லேட் கேக் இருக்கும், பேஸில் உங்களுக்கு அந்த கேரமல் சாஸ் இருக்கும், மேலே ஐஸ்கிரீம் இருக்கும், அதுக்கு மேலே சாக்லேட்டு அந்த மோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபைனலாக அந்த டெசர்ட்டோடு ஃபினிஷ் பண்ணால் தான் நமக்கு அருமையாக இருக்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் பேலன்ஸ் அதை டுக்கோ பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டே இந்த பாஸ்தாவை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எக்ஸ்ட்ராவாக சில ஐட்டங்களை ஆட் பண்ணி நாங்கள் லஞ்சுக்கு எடுத்துக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கோலியை வேக வச்சுக்கிறோம். கூட ஒரு பேனில் நம்ம அந்த பட்டர் போட்டு மஷ்ரூமை சாட்டே பண்ணிக்கிறோம். ஒரு 4-5 மஷ்ரூமை பொடியாக வெட்டி சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாஸ்தாவை அப்படியே உள்ளே போட்டுடுறோம். நம்ம கொண்டு வந்த பாஸ்தாவை அதில் சிக்கனெல்லாம் பார்த்திங்கன்னா கிரில்டு சிக்கனெல்லாம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த போன்லெஸ் சிக்கன் அதை க்யூப்ஸாக கட் பண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். வேக வச்ச ப்ரோக்கோலியும் உள்ளே சேர்த்துடணுங்க. கூட கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூனுக்கு க்ரீமு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அற்புதமாக இருக்குங்க. நாங்கள் பாஸ்தா எப்போது வெளியே சாப்பிடும்போது எதாவது மிச்சம் இருக்குது வாங்கிட்டு வரோன்னா இந்த மாதிரி தான் கன்வெர்ட் பண்ணி சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.